வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸு எக்ஸசைஸ் 3.13 தேர்ட் சம். இஃப் த ரூட்ஸ் ஆஃப் a minus b x square plus b minus c x plus c minus a equal to 0 are real and equal, then prove that b a c are in arithmetic progression. இது வந்து இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு. தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு பாருங்கம்மா, exercise 3.13 third sum a minus b x square plus b minus c x plus c minus a equal to 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் BAC ஆகியவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும் என நிறுவுகன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்ப்போம். a minus b x square plus b minus c x plus c minus a equal to 0. சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம். அப்படின்னு என்னது? மூலங்கள் மெய் மற்றும் சமம். இது வந்து கிவன். மூலங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதுதான் மூலங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஆனால் எங்கே என்ன சொல்லிருக்கு? மெய் மற்றும் சமம். அப்போ என்னது? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இதுதான் என்னது கொடுத்துருக்குது. என்னது? என்ற சமன்பாட்டி மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில், மூலங்கள் மெய் மற்றும் சமம். அப்போ டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ மெய் மற்றும் சமம்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac மஸ்ட் பி 0. அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது நம்ம முதல்ல இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏபிசி வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்குமா என்னன்னு சொல்லி அமைக்கும் என நிறுவுக. சரி, ஓகே, நிரூபிச்சிருவோம். இப்போ நம்ம வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இதுலேருந்து ஏபிசி வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா பாருங்கள், a மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் சிஎக்ஸ் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. இதை பாருங்கள், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஏ வந்து ஏ மைனஸ் பி, பி வந்து பி மைனஸ் சி, சி வந்து சி மைனஸ். பாருங்கள், ஏ வந்து என்னது? ஏ மைனஸ் பி, பி வந்து என்னது? பி மைனஸ் சி, சி வந்து என்னது? சி மைனஸ் ஏ. எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுமா? பி ஸ்கொயர் என்னதுமா? பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர், பி ஸ்கொயர் மைனஸ் 4a என்னது? ஏ மைனஸ் பி, 4ac என்னது? சி மைனஸ் ஏ. ஓகேவா? இப்போ நம்ம எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? ஏ மைனஸ் பி த ஹோல்ஸ், ஏ மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரிந்தனமா? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் பாருங்கள், பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc. ஓகே, மைனஸ் 4 இன்று இதை உள்ளே கொண்டு பிறக்குங்க, ஏசி மைனஸ் a square minus bc minus of minus plus ab equal to 0. ac minus a square minus bc minus of minus plus ab. Okay mama? So here b square plus c square minus 2bc minus உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, 4ac minus of minus plus 4a square minus of minus plus 4bc. ஸோ மைனஸ் 4ab ஈக்குவல் டு 0. இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம் பாருங்கம்மா. ஃபஸ்ட்டு 4a ஸ்கொயர், என்ன பாருங்கள், 4a ஸ்கொயர் இதை எடுக்கும். அதுக்கு பிறகு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஃபஸ்ட்டு 4a ஸ்கொயர், செகண்ட் வந்து பி ஸ்கொயர், தேர்டு வந்து சி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். அதுக்கப்புறத்துல ஏபி என்ன இருக்கலாம், இந்த வந்து ஃபோர்த் ஒன் வந்து மைனஸ் 4ab. ஏபிக்கு அடுத்து பிசி என்னது? பிசின்னு இருக்குது. ஃபிஃப்த்து வந்து ப்ளஸ் 4bc, சிக்ஸ்த்து வந்து மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஓகேவாம்மா? இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் தானம்மா, 4. இப்போ பாருங்கள், இந்த 4a எப்படி எழுதலாம்? 2a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b square plus c square minus 4ab
ப்ளஸ் 4bc மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இனியும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியிருக்கு. எப்படி தெரியுமா? இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் தெரியுமாப்பா? a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. ஓகேவாம்மா? இப்போ நமக்கு கிவன் நம்ம இதில் இருந்து கண்டுபிடிப்போமா? 2a ஸ்கொயர் பாருங்கம்மா, 2a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் 4ab மைனஸ் 4ab ப்ளஸ் 4bc மைனஸ் 4ac ab bc ca. ஓகே, மைனஸ் மைனஸ். ஓகே, இப்போ அப்போ இதில் வந்து ஏயோட வேல்யூ, இதுலேருந்து ஏயோட வேல்யூ எப்படி இருக்கும்? அப்போ பார்த்தா 2a வரும்னு நினைக்கிறேன். 2a போட்டு பார்ப்போம். இதுவும் ஓரளவு கொஞ்சம் கரெக்டாக இருக்கலாமா? ஓரளவு பாருங்கள். a ஸ்கொயர்னால் என்ன வரும்? 2a வர வாய்ப்பு உண்டு. 2a. b ஸ்கொயர்னால் b வரும். c ஸ்கொயர்னால் c வரும். பார்த்தீங்களாம்மா? abc. இங்கே பாருங்கள், பிக்கும் சி இங்கே பாருங்கள், இந்த ரெண்டையும் கொஞ்சம் பாருங்கள். மைனஸ் 4ab மைனஸ் 4ac. அப்போ ஏ வந்து 2 வந்திருக்கு, ரெண்டு இடத்துல மைனஸ் வந்திருக்கு. அப்போ இதில் ஒரு மைனஸ் போட்டு பார்ப்போம். ஓகேப்பா? ஸோ தட் இஸ் ஹோல் ஸ்கொயர். முதல்ல இந்த ரெண்டு இதுலேயுமே மைனஸ் வந்திருக்கா? அப்போ இந்த ரெண்டையும் வெளியே எடுக்கும். மைனஸ் 4ab இங்கே மைனஸ் 4ac. அப்போ இதில் வந்து காமனாக ஏ தான் இருக்குது. அப்போ ஏ இருக்க இடத்துல தான் மைனஸ் இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். மைனஸ் 2a இங்கே பாருங்கள், மைனஸ் இதில் வந்து மைனஸ் தான் வரும். ஆனால் இந்த மைனஸ் போட்டாலும் தப்பு இல்லை. ஏன் தெரியுமா? மைனஸ் த ஹோல் ஸ்கொயர் வந்து என்றைக்கும் ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸ் 2a த ஹோல் ஸ்கொயர் வந்து என்றைக்கும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அதனால் ப்ராப்ளமே இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 2a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் 4ab ப்ளஸ் 4bc மைனஸ் 2a மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இதுக்கு வந்து ஆன்சர் என்னவா இருக்கும் தெரியுமா? மைனஸ் 2a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதுதான் இது. இந்த பெரிய எக்ஸ்பென்ஷன் தான் இதுதான். மைனஸ் 2a ப்ளஸ் b ப்ளஸ் c. இதுதான் இந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக செட் ஆகும். ஓகேவாம்மா? பாருங்கள், அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை முதல்ல ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே நம்ம இங்கே எழுதி வச்சுக்கோங்களாம்மா. 2a ஸ்கொயர் இதை ஃபுல்லாத்தையும் இதில் 2a ஸ்கொயர் இதில் மைனஸ் போட்டால் ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா மைனஸ் த ஹோல் ஸ்கொயர் வந்து ப்ளஸ்ஸாக மாறுது. ஓகேவாம்மா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கேன்? இது வந்து யோசிக்கக்கூடிய முறை, இது வந்து யோசனை செய்யக்கூடிய முறை. ஓகேவா? இப்போ வந்து டைரெக்டாக நம்ம அதை யோசித்து இப்போ நீங்கள் எழுதியிருக்கோம்னா ஆன்சர் என்னது? மைனஸ் 2a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகேம்மா? இந்த ரெண்டு இருபுறமும் வர்க்கப்படுத்துவோமா? இந்த ஸ்கொயரை எடுக்கணும்னா இருபுறமும் என்னது? வர்க்கப்படுத்த. இருபுறமும் வர்க்கப்படுத்த என்னது? மைனஸ் 2a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் 0. தட் இஸ் 0 தான். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் 2வும் கேன்சல் ஆகிடும். அப்படி தானே? மைனஸ் 2a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 ஈக்குவல் டு 0. 2 கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ b ப்ளஸ் c ஈக்குவல் டு 2a. ஸோ 2a ஈக்குவல் டு என்னது? b ப்ளஸ் c. ஸோ இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேவாம்மா? ஸோ நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கள், 2a ஈக்குவல் டு bc அப்படி நிரூபிருக்கு. அப்படின்னாலுமே அது வந்து என்ன செய்யுது? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னாம்மா? இது ஆன்சர். ஓகே, என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த மூலங்கள் வந்து மெய் அப்படின்னா என்ன செய்யணும்? b ஸ்கொயர் மைனஸ் 4ac மஸ்ட் பி 0. அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இதில் b ac எல்லா வேல்யூஸையும் வந்து
சப்ஸ்டியூட் பண்ணி 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 சிம்பிளிஃபை பண்ணி -2a + b + c the whole square equal to 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, நம்ம ஃபைனல் ஆன்சரை 2a = b + c. அப்போ இது வந்து நிரூபிச்சிருக்கோம். ஓகேவாம்மா? அப்போ இது வந்து என்னது, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசைக்கு இதுதான் எனது கண்டிஷனாக இருக்கும். 2a = b + c. இப்படி 2a = b + c அப்படி நிரூபித்தாலும் எனது அது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான். ஓகேவாம்மா? நீங்கள் வந்து என்ன செய்யணும், இந்த வீடியோ வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேவாம்மா? ஒரு நோட்டை எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்யணும், மேக்ஸ் சம்மை வந்து எழுதி எழுதி பார்க்கணும். ஓகேவாம்மா? அப்போ தான் வந்து என்ன செய்வோம், கொஞ்சம் நல்லா நமக்கு புரியும். a + b + c the whole squareக்கு ஃபார்முலா அதில் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த 10th நீங்கள் என்ன செய்யணும், ஒரு நோட்டை எடுத்துகிட்டு எல்லா ஃபார்முலாவும் எழுதி வச்சு என்ன செய்யணும், படிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபார்முலாவாவது நீங்கள் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஃபார்முலா ஒரு நோட்டில் எடுத்து நீட்டாக எழுதி படிக்கணும். ஓகேவாம்மா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் என்ன செய்யணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது சம் வேணும்னா சொல்லுங்கள். 24 ஹவர்ஸ்லாம் வந்து நான் என்ன செஞ்சிருவேன், சம்மை வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணி விட்டுருவேன். ஓகேவாம்மா? நீங்கள் லைவ் டியூஷன் தேவைப்பட்டால் கூட சொல்லுங்கம்மா. நைட்டு 7 to 9 லைவாகவும் டியூஷனுக்கும் வரமா. டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.